தொடர்ந்து கற்பப்பிடித்தன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1ல் வர பிஎஸ்பிஆர்லேருந்து தான் 5 கேள்வி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேள்விக்கு போகலாம் வாங்க. மொதல் கேள்வி பாருங்கள். அமாங் SF4, BF4 minus XC4 and ICl4 minus the number of species having 2 lone pair of electron on the central atom according to the VSEPR theory is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லோன் பேர் இருக்குது அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய 12வது புத்தகத்திலே இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்லாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா SF4ன்னு இருக்குது. இப்போ சென்ட்ரல் ஆட்டம் பார்த்திங்கன்னா சல்ஃபரோடைய இணைதர் வந்து 6, அதில் சிங்கிள் வேலன்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூரின் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10. அப்போ 16க்குள்ளே இருக்குது, 2ஆல் வகுக்கலாம். அப்போ வகுத்திங்க அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அப்போ மீதி வந்து 1 இருக்குது. அப்போ ஒரு லோன் பேர் தான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா BF4 மைனஸ், அப்போ போரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதால 4, இங்கே ஒரு 4 சிங்கிள் பேலன்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 1 4 8ன்னு வந்திருக்கும். அப்போ இதில் வராது, கண்டிப்பாக வராது. அடுத்ததாக பாருங்கள், XCF4 இருக்குது. அதில் X வந்து பார்த்திங்கன்னா ஜெனான் வந்து 8, ஃப்ளூரின் வந்து ஒரு 4, மொத்தம் வந்து 12 இருக்குது. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6 வரும். இப்போ வந்து இங்கே சரௌண்டிங்கில் 4 தான் இருக்குது. அப்போ 2 லோன் பேர் கண்டிப்பாக இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ICl4 மைனஸ், ICl4ல் பார்த்திங்க அப்படின்னா அயோடின் வந்து பார்த்திங்கன்னா 7ல் வரும். 7, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 8 வரும். 8 + 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா 12. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே 6ன்னு வரும். சரௌண்டிங்கில் 4 இருக்குது. அப்போ 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 லோன் பேர் இருக்குது. அப்போ இதுதான் வந்து சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், இந்த மாலிகுல்ஸ் H2O NH3 CH4 இதில் எது சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், H2O NH3 CH4 இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷனில் தான் வரும். இது 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷனில் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் சமமாக இருக்காது. H2O வந்து பார்த்திங்கன்னா V ஷேப்பில் இருக்கும். NH3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா CH4 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்ராகெட்ரல் ஷேப்பில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக சேமாக இருக்க போகிறதில்ல, ஷேப்பும் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல, பாண்ட் டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக சேமாக இருக்காது. அப்போ நமக்கு சேமாக இருக்க வேண்டியது ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைபிரிடைசேஷன் சேமாக இருக்கும். இதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் I3 மைனஸ். I3 மைனஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீனியர் ஷேப்பில் இருக்கும். இங்கே ஒரு I இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க இப்படி ஒரு I இருக்கும், இங்கே ஒரு I இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் 22 எலக்ட்ரான் வரும். அப்போ இந்த லோன் பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 2 4 6 இருக்கும். ஒன்றுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 3 பேர் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை பேருன்றது தான் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் எலக்ட்ரான் இருக்கும், லோன் பேர் எலக்ட்ரான். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், which ones among CO3 2 minus SO3 XCO3 and NO3 minus have same planar structure கேட்டிருக்காங்க. இப்போ CO3 2 minus பாருங்கள், கார்பன் வந்து சென்ட்ரல், அடுத்துக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 4 2 6, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேனர், அப்போ sp2வில் வரும், பிளேனார் ஸ்ட்ரக்சரில் வரும். அடுத்ததாக வந்து பாருங்கள் SO3 6, SO3ன்னு வந்துருக்குது. எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 6, சிங்கிள் வேலன்ஸ் இல்லை, ஆக்சிஜன் வந்து டபுள் வேலன்ஸாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜெனான் இருக்குது. ஜெனான்றது 8னா கண்டிப்பாக வராது. இங்கே NO3 மைனஸ்னு இருக்குது. அப்போ Nக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. 5 1 6, அப்போ இதுவும் பிளேனார் ஸ்ட்ரக்சரில் வரான். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு Dன்றது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், த நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இந்த பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லோன் பேர் எதில் எந்த இந்த பேரில் சமமாக இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள், XCF4 ClF3 இதில் ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 2 லோன், XCF4ல் 2 லோன் பேர் இருக்கும், 4 பாண்ட் பேர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லோன் பேர் இருக்கும், 3 பாண்ட் பேர் இருக்கும். இதுதான் இதில் இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா XCO4ல் லோன் பேர் எதுவும் இருக்காது, பாண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 பாண்ட் பேர் இருக்கும். அடுத்ததாக வந்து பாருங்கள் ICl4 மைனஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லோன் பேர் இருக்கும், 4 பாண்ட் பேர் இருக்கும். அடுத்ததாக வந்து பாருங்கள் XCO2F2 இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 பாண்ட் பேர் இருக்கும், 4 பாண்ட் பேர் இருக்கும், 1 லோன் பேர் இருக்கும். கண்டிப்பாக இதில் 2 இல்லை, இதில் தான் 2 லோன் பேர் கண்டிப்பாக வருது. இங்கே ICl4 மைனஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதில் 2 லோன் பேர் இருக்கும், 4 பாண்ட் பேர் இருக்கும். கண்டிப்பாக எதுவும் வராது. XCO4 இதில் 0 லோன் பேர்,
F3ல வந்து பார்த்திங்கன்னா 2 லோன் பேர். அப்போ நமக்கு 2 லோன் பேர் இதில் தான் இதுலேயும் 2 லோன் பேர், இதுலேயும் 2 லோன் பேர் தான் வருது. அப்போ நமக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கான சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.